என்னது? ஒரு சிஇஓ வந்து அவங்க குழந்தைய கொன்னுட்டாங்களா? ஆனா அந்த குழந்தை வந்து லக்கேஜ்ல கிடைச்சிருக்கா? அது எப்படி? பெங்களூரு சிஇஓ கேஸ். கடந்த ஒரு 4 நாளாவே வந்து இந்த கேஸ பத்தி தான் எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் சரி, நியூஸ்லயும் சரி, நியூஸ் பேப்பர்ஸ்லயும் சரி, ட்ரெண்டிங்கா வைரலா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த சூச்சனா சேத் யாரு? இவங்க எதுக்கு அவங்களோட குழந்தைய வந்து கொல்லணும்? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சூச்சனா சேத் யாருன்னு பார்த்தா, இவங்க வந்து ஒரு 39 வயசான பெண்மணி. இவங்க நார்மலா இல்லாம ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில சிஇஓவா இருக்காங்க. இவங்க வந்து மேரேஜ் நடக்குது இவங்களுக்கு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தோனேஷியாவை சேர்ந்தவரு. அவரும் நார்மலா இல்லாம ஒரு கம்பெனில வந்து ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன்ல வந்து வேலை செய்றாரு. இவங்களுக்கு வந்து 2020ல வந்து ஒரு குழந்தை பிறக்குது. இப்ப அத தாண்டி வந்து நம்ம பார்த்தா, இவங்க வந்து பெங்களூர்ல வந்து வசிக்கிறாங்க. பெங்களூர்ல இருந்து கோவாக்கு வந்து தன்னோட சின்ன பையன கூட்டிட்டு இவங்க போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் வந்து ஆல்ரெடி தங்குறாங்க. 2 நாள் தங்கி முடிச்சுட்டு, 3வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு மிட் நைட்ல, அதாவது ஒரு அரவுண்ட் வந்து 12, 1 அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, "நான் கிளம்பணும். எனக்கு வந்து பர்ட்டிகுலரா வந்து கார் புக் பண்ணி குடுங்க. நான் வந்து கார்ல தான் கிளம்பணும்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிசப்ஷனுக்கு வந்து கால் பண்றாங்க. ரிசப்ஷனுக்கு கால் பண்ண உடனே, ரிசப்ஷன்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க இங்கேருந்து வந்து கார்ல வந்து பெங்களூர் போறதுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் அதிகமா ஆகும் மேடம். நீங்க வந்து ஃப்ளைட்லயே போங்க. அதான் உங்களுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சஜெஸ்ட் பண்றாங்க. அப்படி இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல எனக்கு வந்து கேப்ல தான் போணும். கண்டிப்பா நீங்க புக் பண்ணி குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி அவங்களும் சரி ஓகே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் புக் பண்ணி குடுக்குறாங்க ரிசப்ஷன்லயும். காரும் வருது. இவங்களும் வந்து அவசர அவசரமா லக்கேஜ்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த கிளம்புற டைம்லயும் லக்கேஜ வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு. ரொம்ப வெயிட்டா இருக்கிற ரீசன்ல வந்து எல்லாருமே வந்து ரிசப்ஷன்ல இருக்கவங்களும், ஹோட்டல்ல இருக்கிற ஹெல்ப்பர்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணி ஏத்துறாங்க. ஆனா ஏத்தும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஹெல்பர்ஸ்னாலயே கூட ஏத்த முடியல. அந்த அளவுக்கு வந்து அது அவ்வளோ அவ்வளோ வெயிட்டா இருக்கு. அந்த லக்கேஜஸ் எல்லாமே. உடனே வந்து அந்த ஹோட்டல்ல இருந்தவங்களும் கேட்குறாங்க. சுச்சனா சேத்துட்ட கேட்குறாங்க. "என்ன மேடம் இது இவ்வளோ வெயிட்டா இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் பர்ச்சேஸ்லாம் கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டேன். அதனால தான் வந்து வெயிட் அதிகமா இருக்கு. மத்தபடி வேற எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து சரி ஓகே ஹோட்டலுக்கு ஏர்போர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து லக்கேஜஸ் எல்லாமே வந்து அந்த கேப்ல ஏத்திடுறாங்க. ஏத்திட்டு வந்து சூச்சனா சேத்தும் வந்து கிளம்புறாங்க. தன்னோட பயணத்த வந்து கோவாலேருந்து பேக் டு பெங்களூருக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்ப அதுல எதுவும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரூம் வந்து நம்ம ரெகுலரா கிளீன் பண்ணுவாங்க. ஒருத்தர் செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் போய் ரெகுலரா வந்து ரூம் சர்வீஸ்ல போய் கிளீன் பண்ணி குடுப்பாங்க. அதே மாரி வந்து மார்னிங் டைம்ல வந்து இப்ப போறாங்க. ரூம் சர்வீஸ் வந்து கிளீன் பண்ண போறாங்க. அதாவது அந்த சூச்சனா சேத் இருந்த ரூம வந்து கிளீன் பண்ண போறாங்க. போம்போது பார்த்தா, அப்பதான் தெரியுது, அங்கங்க ஒரு சில இடத்துலலாம் வந்து ரத்தக்கறைய வந்து அந்த ரூம் சர்வீஸ் போனவங்க வந்து பார்க்குறாங்க. அங்க இருந்த துணியெல்லாம் வந்து ரத்தக்கறையா இருந்தத வந்து பார்த்துட்டு, உடனே வந்து ஹோட்டலுக்கு வந்து சொல்றாங்க. கீழ இருந்த ஹோட்டல்ல இருக்க மெயின் இதுக்கு சொல்றாங்க. உடனே அவங்களும் வந்து இது ஏதோ பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா வந்து போலீஸ்க்கும் ரிப்போர்ட் பண்றாங்க. போலீஸும் வந்து பார்க்கும்போது தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னா, சுச்சனா சேத் வரும்போது வந்து இருந்த அவங்களோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, போம்போது வந்து அவனோட பையன் வந்து இல்ல. அத வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்ஃபுல் ஆயிடுறாங்க அப்புறம். அத பத்தி என்கொயரி பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேப் டிரைவர் அவரோட கான்டாக்ட்ஸ் வந்து இந்த ஹோட்டல்ல இருந்து வாங்குறாங்க போலீஸு. வாங்கி வந்து கேட்குறாங்க. "எங்க இருக்கீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து கேப் டிரைவர் என்ன சொல்றாருன்னா, "இன்னும் 4 ஹவர்ஸ்ல வந்து நாங்க பெங்களூர் ரீச் ஆயிடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே நீங்க ஃபோன வந்து அவங்ககிட்ட சூச்சனா சேத் கிட்ட குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்க. அவங்ககிட்ட போலீஸ் என்ன கேட்குறாங்கன்னா, வரும்போது உங்க பையன் இருந்தாரு. இப்போ உங்க பையன் எங்க காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப கோவால வந்து எங்க ரிலேஷன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்ல தான் நான் பையன விட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளட்லாம் பத்தி கேட்குறாங்க. "ரூம்ல ஏன் ஒரே பிளட்டா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி எனக்கு வந்து பீரியட்ஸ் டைமு. அதனால தான் வந்து ஃபுல்லா பீரியட் பிளட் தான் அது. மத்தபடி வேற எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி ஓகே. உங்க ரிலேட்டிவோட அட்ரஸ் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அவங்க அட்ரஸும் குடுக்குறாங்க. அந்த ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால வந்து அப்போதைக்கு வந்து போலீஸ் வந்து கட் பண்ணிட்டு ஓகே பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களும் டிராவல்ல வந்து போய்க்கிட்டே இருக்காங்க பெங்களூருக்கு. உடனே போலீஸும் வந்து இந்த சைட்ல வந்து அவங்க குடுத்த அட்ரஸ வந்து வெரிஃபை பண்றாங்க. கிராஸ் செக் பண்ணதுல அந்த அட்ரஸ் வந்து ஒரு ஃபேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமே வந்து உடனே வந்து கேப் டிரைவர வந்து மறுபடியும் கான்டாக்ட் பண்றாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு எங்க இருக்கீங்கன்னு கேட்டோம்னா, அவர் ஒரு லொகேஷன் சொல்றாரு. இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.
உடனே நீங்கள் அங்கே நியர்பையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வந்து வண்டியை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவரும் ஸ்ட்ரைட்டாக வந்து நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் வந்து வண்டியை எடுத்துகிட்டு போய் விட்டுறாரு. அங்கே வந்து சூச்சனா சேத்தை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறப்ப அப்போ தான் வந்து தெரியுது, அவங்க லக்கேஜஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட பையன் வந்து இறந்து அதான் கொலை செய்யப்பட்டு ஒரு லக்கேஜில் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ்க்கே தெரியுது. இது பார்த்தோன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஷாக் ஆகிடுது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு சிஇஓவாக இருக்காங்க, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைய வந்து இப்படி வந்து அவங்களோட லக்கேஜ்லேயே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க. உடனே அவங்களை வந்து கைது செஞ்சு விசாரணையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை எப்போ என்னன்னா, அவங்க கையிலையும் வந்து ஒரு 4-5 காயம்லாம் இருக்குது. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு காஃப் சிரப் வாங்கியிருந்தேன் ஹோட்டலில் தான், அவன் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ் ஆகிடுச்சு, அதனால தான் வந்து பையன் இறந்துட்டான். அந்த இறந்தது பார்த்து என்னால் ஒரு டக்குன்னு என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் வந்து நானும் வந்து கொலை முயற்சி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நானும் என் கையெல்லாம் அறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலாசத்துலேருந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து எப்படி போகும், எப்படி முடிய போகுது, யார் இதை பண்ணாங்க, உண்மையிலேயே வந்து இவங்க சூச்சனா சேத் தான் பண்ணாங்களா, அப்படி பண்ணாங்கன்னா இவங்க எதுக்காக பண்ணணும், ஒரு அம்மாவே வந்து ஒரு குழந்தைய வந்து கொன்றது வந்து எதுக்காக கொண்டாங்க, இப்போ தாங்க ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது அவனுக்கு, அதனால வந்து இப்போயே வந்து அவனை எதுக்கு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான பார்வைகளில் இருக்குது இந்த கேஸு. இது எப்படி முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். இதே மாதிரி இன்னொரு தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ போய் பாருங்கள், நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன்.